அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவசிவ. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் கிளம்பிரை போலும் மெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து பூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் உண்டுண்டா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திரும்பி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு गजाननं बोधकनाथि सेवितं कवितजम्बु फलसार भक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं विना वेङ्कटेशं ननाथो ननाथत् तथा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरिर्वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ विना वेङ्कटेशं ननाथो ननाथत् तथा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. எல்லாரும் தவ நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாரி சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ முன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவீது அவனை மறந்தார் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதலாரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனும் என்னை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவி அன்பே குண்டலினியனும் என்னை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே
அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. பெற்ற அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நெறி ஆசானுக்கு வணக்கம். 3 முறை மூச்சு பயிற்சி செய்வோம். நன்றி. நன்றி அக்கா. வாழ்க வளமுடன். ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உடலுக்குள் செல்லலாம். மனம் அமைதியாக இருக்கட்டும். அன்னை தந்தை ஆசானின் ஆசிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது பிரபஞ்ச அன்னையை வணங்கி அவளுடைய அருளாசிகளை பெற வேண்டிய நேரம். ஆடி வெள்ளிக்கிழமை இந்த புனித நாளில் புண்ணிநல்லூரில் குடிக்கொண்டிருக்கும் முத்துமாரியம்மனை வணங்கி மனபூஜை செய்து அவளை தியானம் செய்து அவளுடைய அருளாசிகளை நாம் பெறுவோமாக. முதலில் விநாயகரை துதித்துவிட்டு நம்முடைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. 5 கரத்தான் மலரடிகள் போற்றி போற்றி. சக்தியே போற்றி. மக்களை உய்விப்பதற்காக ஊருக்கொரு கோவில் கொண்டு பராசக்தியின் அம்சமாக காட்சியளிக்கிறாள் அன்னை மாரியம்மா. கோடை காலத்தில் மழையாய் பொழிந்து ஊரை குளிர்வித்து மக்களின் பஞ்சங்களை தீர்க்கும் அன்னையாக விளங்குகிறாள். அவள் ஒரு கிராம தேவதையாக கிராமங்களில் பிரதானமாக வழிபடும் ஒரு காவல் தெய்வமாக விளங்குகிறார். பக்தர்களிடம் சாந்தமும் அன்பும் கொண்டு நோய்களை குணப்படுத்துபவர். ஆடி மாதம் எல்லா அம்மன்களுக்கும் விசேஷமான மாதமாகும். ஆடி பொறந்தாச்சி அம்மனை நாம் கும்பிடுவோம். ஆடி பொறந்தாச்சி அம்மனை நாம் கும்பிடுவோம். அம்மனை நாம் கும்பிட்டு அருளாசிகள் பெற்றிடுவோம். அருளாசிகள் பெற்றிடுவோம். நிறைய இடங்களில் மாரியம்மன் காவல் தெய்வமாக குடியிருந்தாலும் சமயபுரம் என்பது அவளுக்கு தலைமை கோட்டையாக விளங்குகிறது. அந்த சமயபுர அம்மனின் தங்கையாக அவளுடைய அம்சமாக தஞ்சாவூர் புன்னைநல்லூரில் வாசம் செய்பவள்தான் புன்னைநல்லூர் முத்து மாரியம்மன். அவளை நம் மனதில் வரித்து அவளுக்கு மனபூஜை செய்து அவளை தியானம் செய்து நாம் அவளுடைய அருளாசிகளை பெறுவோமாக. நம் மனதில் அவளுடைய உருவத்தினை வரிக்க வரிக்க அவள் அப்படியே நம்முடைய மனதில் குடிகொண்டுள்ள அந்த அழகை நாம் காண்போமாக. அவளுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டு அவளுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து அவளை துதித்து இந்த நாளில் அவளுடைய அருளாசிகளை நாம் பெறுவோமாக. அவளுடைய காயத்ரி மந்திரத்தை முதலில் நாம் ஜெபிப்போம். ஓம் மங்களகாரணி வித்மஹே மனோகர ரூபிணி தீமஹி தன்னோ மாரி பிரச்சோதயாத். அவள் மங்களகாரணி, மகிழ்வருளும் அன்னை, மண்ணுலக உயிர்களை தாங்கும் மாரித்தாயே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று அவளை வணங்கி நாம் இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். முதலில் நம் மனதில் அவளை வரித்து கொள்ள, அவளை நம் மனதில் எழுப்ப நாம் அவளுக்காக ஒரு சுப்ரபாதம் பாடி அவளை நாம் எழுப்புவோம். புன்னைநல்லூர் மாரியம்மா, புவனம் போற்றும் தேவியம்மா, பாடி உன்னை பதம் பணிந்தோம், கண் திறந்து பாருமம்மா.
வண்ண மலர்கள் பூத்தாச்சி, வைகரை பொழுதெழுந்தாச்சி. அன்னையே நீ எழுந்தருள்வாய், அன்னையே நீ எழுந்தருள்வாய். புன்னைநல்லூர் மாரியம்மா, பள்ளியே எழுந்தருளம்மா. பன்னிசை பாவலர்கள் யாரும் இங்கே இசைக்கின்றார், செவிகளிக்க பாடுகிறார். செந்தமிழே எழுந்தருள்வாய், அம்மா நீ எழுந்தருள்வாய், அம்மா நீ எழுந்தருள்வாய். தவ சுப்ரபாதம். நம்முடைய சுப்ரபாதத்திற்கு இணங்கி நம் எல்லோருடைய மனதிலும் அன்னை மெதுமெதுவாக எழுந்தருளும் அந்த திருக்காட்சியை நாம் பார்க்கலாம். எப்பொழுதும் போல கேசாதி பாதம் வரை அன்னை மெதுமெதுவாக எழுந்திருக்கும் அந்த அழகு நம் கண்களில் தெரிகிறது. தலையில் கிரீடம் தெரித்து செங்கதிர் உச்சி திலகம் என்பது போல பளிரிடும் நெற்றியில் விபூதி குங்கும காட்சியுடன் கருணை பொங்கும் கண்கள், 6 அடி உயரம், அம்சமான தங்கப் பாவாடை அணிந்திருக்கும் அந்த காட்சி, ஆபரணங்கள் அணிந்து மாலைகள் அணிந்து 4 கரங்களுடன் ஒரு காலை மடித்து ஒரு காலை கீழே வைத்து சர்வ அலங்கார பூஷிதையாக வைரத்தாளி தொங்க தொங்க கண்களில் சாந்தமும் புன்னகையுடன் நம்முடைய மனதில் அவள் எழுந்தருளியுள்ள அந்த அழகு காட்சியை நாம் காண்கிறோம். அன்னை நம் மனதில் குடிக்கொண்டுள்ளாள். அவளுடைய அந்த கருணை பொங்கி அந்த முகத்தை பார்த்து அப்படியே நம் மனக்கண்களில் வரித்து நாம் அவளை நினைத்து மனதிற்குள் சக்தியே போற்றி சொல்லி ஒரு நிமிடம் தியானம் செய்வோமாக. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் எல்லா வெப்ப நோய்களை தீர்ப்பதோடு அல்லாமல் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அளித்து ஊருக்கெல்லாம் காவல் தெய்வமாக திகழ்கிறாள். அவள் எவ்வாறு அந்த இடத்திற்கு வந்தாள், எப்படி அவளை தெய்வமாக அனைவரும் கும்பிடுகிறார்கள், அவருடைய கோவில் எப்படி எழுந்தது என்ற அந்த வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். கிழக்கு திசைக்கு காவலாக நின்ற அந்த அம்மன், சோழ மன்னர்கள் எப்பொழுதுமே 8 திசைக்கும் காவல் தெய்வங்களை வைப்பது வழக்கமாம். அப்படி கிழக்கு திசையில் காவல் தெய்வமாக அமர்ந்தவள்தான் இந்த புன்னைநல்லூர் முத்து மாரியம்மன். புன்னைவனக்காடாக ஒரு முறை முன்பு இருந்த இடம் அது. ஒரு முறை வெங்கோஜி மன்னர் என்று கூறப்படுபவர் சமயபுரம் சென்று அம்மனை தரிசித்துவிட்டு ஒரு இடத்தில் இரவு தங்கி இருக்கிறார். இரவு தங்கி இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. கனவில் ஒரு அம்மா வந்து, நான் இங்கேதான் புன்னை மரக்காட்டில் புற்றாக இருக்கிறேன், என்னை கண்டுபிடித்து நீ எனக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்று அம்மை சொல்லியதாகவும், அதை கேட்ட அந்த மன்னர் அந்த காட்டில் கண்டுபிடித்து அந்த புற்றையும் கண்டுபிடித்து அந்த புற்றுக்கு ஒரு கோவில் ஒரு சிறிய கோவில் எழுப்பியதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. பின்பு அவருடைய பையன் ஆட்சிக்கு வருகிறார். பையன் ஆட்சிக்கு வரும்போது அங்கே சதாசிவ பிரம்மம் என்று சொல்லக்கூடியவர், சதாசிவ பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சித்தர் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தாராம். இப்பொழுது அந்த மன்னருடைய மகளுக்கு கண்ணில் சிறு கோளாறு, அம்மை நோய் வேறு, கண்ணில் அந்த பெண்ணுக்கு கண் பார்வை போய்விட்டது. கண் பார்வை போனவுடன் அந்த மன்னருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தும் குணமாகவில்லை. அந்த உஷ்ணத்தினால் கண் சிவந்து கண்ணில் ரத்தம் வடியக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த குழந்தை துடிக்கிறது. அப்பொழுது சமயபுரம் அம்மனிடம் அவர் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அம்மா, நீதான் என்னுடைய குழந்தையின் கண் வலியை தீர்க்க வேண்டும் என்று. அவருக்கும் இரவில் ஒரு கனவு என்னவென்றால், பக்கத்திலேயே நான் இருக்கிறேன்,
என்னை வந்து என்னுடைய சன்னிதானத்துக்கு குழந்தையுடன் வா, நிச்சயமாக அவளுடைய நோய் குணமாகும் என்று அவளுக்கு கனவு வர அவர் இந்த இடத்திற்கு வந்ததாகவும், இந்த இடத்திற்கு வந்து மனமுருகி வேண்ட வேண்ட ஒரு ஒளியானது அந்த குழந்தையின் கண்ணில் பாய்ந்து அந்த குழந்தைக்கு நோயும் கண்ணும் சரியானதாகவும் ஒரு வரலாறு. அதனால் மனமகிழ்ந்த அந்த மன்னர் சிறியதாக இருந்த கோவிலை சற்றே விசாலமாக கட்டியதாகவும், புற்றாக இருந்த அந்த அம்மனுக்கு அவர் உருவம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணியதாகவும், அப்பொழுதுதான் அந்த சதாசிவ பிரம்மத்திடம் அந்த வேண்டுகோளை சொல்ல சதாசிவ பிரம்மம் அந்த புற்று மண்ணையே எடுத்து அதற்கு உருவம் அளிக்க ஒரு சிலையாக செய்தபோது சாம்பிராணி, புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோஜனை, அகில், சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் எல்லாவற்றையும் அந்த புற்று மண்ணில் கலந்து தன்னுடைய மனதில் அவருக்கு தேவி அடிக்கடி பிரதட்சணமாக ஆனதால் அவருடைய உருவம் என்பது அவருடைய கணக்கு தெரியும். அந்த உருவத்தை அப்படியே அந்த புற்றுமண்ணில் இத்தனை வாசனை திரவியங்களையும் கலந்து ஒரு சிலையாக வடித்ததாகவும், அப்படி புற்றுமண்ணால் எழுப்பப்பட்ட அந்த சிலைதான் இப்பொழுது அங்கே மூலவராக இருப்பதாகவும் வரலாறு கூறுகிறது. பின்னர் இவர் இந்த கோவிலை இன்னும் நன்றாக விரிவுபடுத்தி கட்டினார். பின்னர் வந்த சோழ மன்னர்கள் இதை இன்னும் நன்றாக கட்டி இப்பொழுது மிகப்பெரிய கோவிலாகவும், அது இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்த கோவிலாகவும் அது பரிமளித்து வருகிறது. பக்தர்களுக்கும் இவளுடைய அந்த மகிமையானது தெரிந்து பக்தர்கள் கூட்டமும் இங்கே அலைமோதுகிறது. இவள் புற்றுமண்ணால் ஆகக்கூடிய அந்த உருவமாக இருப்பதால் அம்மைக்கு அபிஷேகங்கள் என்பது கிடையாது என்றும், பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் மற்றும் அந்த சிறு உற்சவர் இருக்கிறது, அதற்குத்தான் தினமும் அபிஷேகம் செய்கின்றார்கள் என்றும், இந்த அம்மைக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை தைலக்காப்பு செய்யப்படுவதாகவும் வரலாறுகள் கூறுகிறது. அதுதான் இப்பொழுது நடைமுறையிலும் இருந்து வருகிறது. எல்லா பக்தர்களுக்கும் வேண்டிய வரத்தை கொடுப்பவள் அவள். அதோடு இல்லாமல் தன்னை பழிக்கும் அந்த பக்தர்களுக்கும் தகுந்த தண்டனை கொடுத்து அவர்களை திருத்தவும் அம்மை தயங்கியதே இல்லை. ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயம் ஒரு ஆங்கிலேய அதிகாரி கோவில்களை பார்வையிட்டு கொண்டே வருகிறார். எல்லா கோவில்கள் பார்த்தாலும் அவருக்கு மனதில் திருப்தி என்பதே இல்லை. எல்லா கோவில்களையும் பழிக்கவும் ஆரம்பிக்கிறார். என்ன இந்த கல்லையெல்லாம் போட்டு நீங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள், இதெல்லாம் ஒரு சாமியா என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது அவர் வருவது இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் அவர் வருகிறார். அந்த பூட்ஸ்காலுடனே உள்ளே நுழைகிறார். எல்லோரும் பதைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் வரக்கூடாது என்று அவரிடம் சொல்லவும் எல்லோருக்கும் ஒரே தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏதாவது சொன்னால் அடிதான் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்காக தெரியும். அவர் அப்படியே உள்ளே வருகிறார். அந்த கர்ப்பகிரகத்திற்கு பூசாரியிடம் கேட்கிறார், என்ன இந்த சுவாமியின் விசேஷம் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், இவர் அக்னி நட்சத்திர சமயத்தில் அம்மனுக்கு வேர்க்கும், உடம்பு புறவும் வேர்வை துளிகள் உண்டாகும் என்று சொல்லும் போதே அம்மனுக்கு அந்த வேர்வை துளிகளும் உண்டாகிறது. அவர் அதை நம்பவில்லை. இல்லை, அதை நீங்கள் துடைங்கள் பார்க்கலாம், நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் ஒரு கண்கட்டு வித்தை என்று ஏதோ சொல்ல அங்கிருக்கும் எல்லோருமே பதைக்கின்றார்கள். எல்லோருமே சொல்கின்றார்கள், இப்படியெல்லாம் அம்மனை பழித்தல் ஆகாது, அம்மன் உங்களுக்கு தகுந்த கூலி கொடுத்து விடுவார் என்று யார் கூறியும் அவர் கேட்கவில்லை. அந்த ஒரு துணியை எடுத்து அர்ச்சகர் துடைக்க எந்த இடத்தில் அவர் துடைக்கிறாரோ அந்த இடத்தில் அவருக்கு முத்துகள் ஏற்பட்டு அந்த நோயும் அவருக்கு உண்டாகிறது. அவருக்கு முகம் முழுவதும் அந்த நோய்கள் உண்டாக பிறகுதான் அந்த அம்மையின் சக்தியானது அவருக்கு தெரிகிறது. பின்னர் அந்த அம்மையின் பதம் பணிந்து அவர் பக்தராகி, என்னை மன்னித்து விடு அம்மா என்று மனமுருக மன்னிப்பு கேட்டவுடன் அம்மா அவளை மன்னித்து அருளினாள் என்று உண்மையாக நடந்த ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. இப்படியாக அறக்கருணையும் மரக்கருணையும் நிரம்ப பெற்றவளாகத்தான் இந்த தாய் இந்த இடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். எல்லோரையும் காக்கும் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறாள். எல்லா நோய்களையும் தீர்க்கும் தெய்வமாக, எல்லாருக்கும் அருள் தரும் அந்த தெய்வமாகவும் அவள் இருக்கிறாள் என்று புகழப்படும் ஒரு தெய்வம் அந்த மாரியம்மா. அந்த மாரியம்மன் கோவிலுக்கு நாம் இப்பொழுது செல்லுவோம் வாருங்கள். எப்பொழுதும் போல நமக்கு மனபூஜை செய்து கொண்டிருக்கும்
அந்த மாரியம்மன் கோவிலுக்கு நாம் இப்பொழுது நம் மனக்குதிரையை தட்டிவிட்டு, நமக்கு எந்த ஒரு வாகனமும் தேவையில்லை, நம்முடைய எண்ணங்களை ஒருங்காக குவித்து நாம் இப்பொழுது தஞ்சாவூர் புன்னைவனத்தில் அமைந்துள்ள அந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு செல்லலாம். வாருங்கள், கோவிலுக்கு செல்வோம் வாருங்கள், அன்னையை தரிசிப்போம் வாருங்கள். புன்னை மரக்காட்டினிலே புன்னகை பூக்க அமர்ந்திருக்கிறாள், புற்றாக அவள் இருந்து வரங்கள் பலவும் தருகின்றாள். புன்னை நல்லூர் மாரியம்மா, புன்னகை பூக்கும் தேவதையம்மா என்று பாடிக்கொண்டே நாம் அவளுடைய தரிசனம் காண அவளுடைய கோவிலின் அருகே வந்துவிட்டோம். கோவிலின் அந்த வளாகம், அந்த வளைவு தெரிகிறது, நம் கண்ணில் தெரிகிறது. அதை நோக்கி கும்பிட்டு கொண்டே உள்ளே நுழைகிறோம். மிகப்பெரிய நீண்ட நடைபாதையாக இருக்கிறது. இருபுறமும் கடைகள் இருக்கிறது. மேலே கூரை போடப்பட்டு கிட்டத்தட்ட அரை மைல் அளவில் அந்த நடைபாதை அமைந்திருக்கிறது. அதை பார்த்து கொண்டே நாம் உள்ளே நுழைகிறோம். நுழைந்தவுடன் நம் கண்ணில் படுவது மிகப்பெரிய அந்த ராஜகோபுரம். 90 அடி உயரமுள்ள அந்த ராஜகோபுரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜகோபுரம், கோபுர தரிசனம், பாவ விமோசனம் என்று கூறி அந்த அம்மா எல்லோரையும் காப்பாற்றுங்கள் அம்மா என்று மனமுருக அந்த கோபுரத்தை பார்த்து வேண்டிக் கொண்டு நாம் உள்ளே நுழைகிறோம். உள்ளே நுழைந்தவுடன் எப்பொழுதும் போல நம்முடைய கண்ணில் படுவது அங்கே இருக்கும் அந்த மிகப்பெரிய குளம், வெள்ளக்குளம் என்று மக்கள் அதை அழைக்கின்றார்கள். அந்த குளத்தில் வெள்ளம் வாங்கி கரைத்து விட்டால் நம் உடலில் உள்ள அத்தனை நோய்களும், நம் மனதில் உள்ள அத்தனை கவலைகளும் அந்த வெள்ளம் நீரில் கரைவது போல கரைத்து அன்னை அத்தனையும் தீர்த்து விடுவாள் என்பது ஒரு ஐதீகம். நாமும் சற்று வெள்ளத்தை வாங்கி அந்த இதில் கரைத்துவிட்டு நம் உடலையும் சுத்தப்படுத்தி கொண்டு நாம் கோவிலுக்குள் நுழைகிறோம். வழக்கம் போல் அங்கே இருக்கும் அந்த கணபதியை துதிக்காவிட்டால் எப்படி? அந்த கணபதி முன்னின்று சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தகே என்று கூறி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குட்டும் தோப்பு கரணம் இட்டு அந்த பிள்ளையாரின் 5 கரத்தானின் அருளை பெற்று கொண்ட பிறகு நாம் உள்ளே நுழைகிறோம். வெளியில் இருந்து பார்த்தாலே அப்பையின் கருவறையின் தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அங்கே இருக்கும் அந்த கொடிமரம் தெரிகிறது. அந்த கொடிமரத்தை வணங்கிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போது துவாரபாலகிகளாக இருக்கக்கூடிய அந்த பச்சைக்காளி, பவளக்காளி அவர்களின் அனுமதியை பெற்று அந்த கருவறைக்குள் நாம் நுழைகிறோம். அந்த பலிபீடமும் அங்கே இருக்கிறது. அந்த கருவறையில் நுழையும் போதே அந்த வாசம் நம்மை இழுக்கிறது. அந்த வேப்பிலையின் வாசம், அந்த குங்குமம், அந்த சந்தனத்தில் கொடுந்த அந்த அம்மன் கோவிலுக்கே உரித்தான அந்த வாசம், அந்த விளக்குகளின் ஒளியில் அம்மை அப்படியே ஜொலிப்பது நமக்கு தெரிகிறது. அந்த 6 அடி உயரத்தில் நம்முடைய மனதில் நாம் எப்படி வரித்து கொண்டோமோ அதே மாதிரி புன்னகை பூக்கும் அந்த முகத்தோடு அம்மை அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவள் கண்கள் நம்மை பார்த்து சிரிக்கின்றன. வந்துவிட்டாயா மகளே, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். உனக்கு என்ன வேண்டுமோ நான் உன்னுடன் எப்பொழுதும் துணை இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். உனக்கு தேவையானதை நான் தந்து உன்னை வாழ்வில் மகிழ்விப்பேன், வா மகளே என்று நம்மை பாசத்துடன் ஒரு தாய் அழைப்பது போல அந்த அம்மை கண்ணால் அழைக்கும் அந்த ஒரு உணர்வும் நமக்கு தோன்றுகிறது. எல்லா அம்மன் கோயில்களிலும் ஏற்படும் அந்த ஒரு பக்தி உணர்வு, அந்த பக்தி மீறின அந்த அன்பான ஒரு உணர்வு நம்முடைய மனதில் தோன்றுகிறது. அப்படியே அந்த அம்மனை பார்க்கிறோம். 6 அடி உருவத்தில் அழகான முகத்தோற்றத்துடன் இன்று தங்க பாடி வெள்ளிக்கிழமையில் தங்க பாவாடை அணிந்து அவள் காட்சியளித்து கொண்டிருக்கிறாள். 4 கரங்கள், ஒரு கையில் கத்தியும் கபாலமும் ஏந்தி, இன்னும் 2 கையில் அபயம் ஹஸ்த முத்திரை வைத்து நம்மை காக்கும் அந்த தெய்வமாக, அந்த அன்னையாக அவள் காட்சி அளிக்கிறாள். அவளை அப்படியே மனமுருகி பார்க்கிறோம். என்ன தவம் செய்தோமோ இந்த மாதிரி ஒரு காட்சியை நாம் பார்க்க குற்றமில்லை, கூச்சலில்லை, குழப்பமில்லை, ஒரு வரிசைகள் இல்லை. யாரும் நம்மை இடித்து தள்ளவில்லை. நானும் அவளுமாக, நாமும் அவளுமாக, அவளும் நாமுமாக
2 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய மனதில் அந்த காட்சியானது விரிந்து 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 அந்த கருவறையில் அவள் அமர்ந்திருக்கும் அந்த கோலத்தை அர்ச்சகர் அவளுக்கு தீபாராதனை காட்ட காட்ட அந்த தீபாராதனை ஒளியில் அந்த அம்மை ஜொலிக்கும் அந்த அழகினை நம் மனமுருக உள்ளமுருக மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்வது போல உடம்பெல்லாம் கண்ணாக மாறி அவளை நாம் தரிசிக்க மாட்டோமா? ஒரு 2 கண்கள் போதாதே அவளை நாம் தரிசிக்க என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு உள்ளமுருக கண் கொட்டாமல் எப்பொழுதும் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நாம் மனமுருகி கண்ணை மூடி வேண்டிக் கொள்வதை விட நாம் கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு அவளுடைய அழகை பார்த்து நாம் வேண்டிக் கொள்ளும் போது அந்த உருவமானது இன்னும் நம்முடைய மனதில் ஆழமாக பணிந்துள்ளது. இப்பொழுது நாம் மனபூஜை தானே செய்து கொண்டிருக்கிறோம். நம் புறக்கண்கள் மூடியிருக்கிறது, நம் அகக்கண்கள் நன்கு திறந்து நம் இதயத்தில் உள்ள அத்தனை கண்களும் திறந்து அந்த அருட்காட்சியை காண கிடைக்காத காட்சியை எல்லோருக்கும் அம்மையாக அம்மை அமர்ந்து பராசக்தியின் மறுவடிவமாக அன்னை அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை மனமுருக மெய் சிலிர்க்க பார்த்து மீண்டும் மீண்டும் பார்த்து அவளை வணங்கிக் கொண்டே இருக்கிறோம். அவளுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அந்த கருவறை சுற்றிலும் தொட்டிகள் அமைத்திருக்கிறார்கள். அந்த தொட்டிகளில் பக்தர்கள் நீர் நிரம்பிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அப்படியே அவளை விட்டு மனமில்லாமல் வெளியே வந்து அவள் பக்கத்தில் இருக்கும் அந்த விஷ்ணு துர்க்கையையும் நாம் தரிசிக்கிறோம். எல்லா அபிஷேக ஆராதனைகளுக்கும் இந்த அம்மைக்கு தான் நடைபெறுகிறதாம். அவளையும் நாம் தரிசிக்கிறோம். அப்படியே பார்த்தீர்களேயானால் பக்தர்கள் நிறைய வேண்டுதல்கள் செய்து பக்தர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கும் அந்த கோலத்தையும் பார்க்கிறோம். எந்த உறுப்பில் அவர்களுக்கு வலி ஏற்படுகிறதோ அந்த உறுப்பில் மாவிளக்கு வைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, அவர்கள் அக்னி சக்தி ஏந்தி மனமுருக அவளை வழிபட்டு வரும் பிரதட்சணம் வரும் காட்சி, அங்க பிரதட்சணம், வேப்பிலை பாவாடை அணிந்து அவர்கள் அணிந்து வரும் காட்சி, பால்குடம் ஏந்தி வரும் காட்சி என்று எல்லா காட்சிகளும் நம் மனக்கண்ணில் தெரிகிறது. அத்தனை பக்தர்களும் அத்தனை சிரத்தையோடு அம்மையிடம் வந்துவிட்டோம், நம்முடைய குறைகளை எல்லாம் அவள் தீர்த்து வைப்பாள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு அம்மையை வலம் வரும் அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். நாமும் மனதால் நமக்குள்ள வேண்டுதல்களை அம்மையிடம் சொல்லி, அம்மா எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எங்களை சரியான வழியில் நடத்த வேண்டும், எங்களுடைய எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு நல்ல வாழ்வை எங்களுக்கு அருள்வாயம் என்று மனமுருக வேண்டிக்கொண்டு நாம் வெளியே வருகிறோம். அம்மைக்கு அக்னி நட்சத்திர சமயத்தில் வியர்வை துளிகள் வருவதாகவும் அந்த வியர்வை துளிகள் தானாகவே மறைந்துவிடும் அந்த அதிசயமும் அங்கே நடப்பதாகவும் பக்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவளுக்கு இளநீர் தயிர் என்று நிறைய அபிஷேகங்கள் செய்வது வழக்கமாகவும் வைத்திருக்கின்றார்கள் என்றும் சொல்கின்றார்கள். இந்த அம்மையை பொறுத்தவரையில் மூலவர் எப்பொழுதும் அந்த புற்று மண்ணால் ஆகக்கூடிய அந்த சிலையாக இருப்பதால் அவளுக்கு தினப்படி அபிஷேகம் என்பது கிடையாது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை மண்டலாபிஷேகம், ஒரு மண்டலம் அம்மைக்கு தைல அபிஷேகம் மட்டும் செய்வார்களாம். அப்பொழுது ஒரு துணியில் அம்மையை வரைந்து அதில் அவளை ஆவாகனம் செய்துவிட்டு அந்த புத்து அம்மைக்கு தைல அபிஷேகம் செய்வது வழக்கம் என்றும் அங்கே கூறுகின்றார்கள். அது மிகப்பெரிய விசேஷமாக நடக்கும் என்றும், ஆனால் அந்த காட்சியானது 5 வருடங்களுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். அதை தவிர அந்த புற்றுமண் என்பதைத்தான் நமக்கு பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். எல்லா வியாதிகளையும், முக்கியமாக வெப்ப வியாதிகளையும் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக அந்த புற்றுமண் விளங்குகிறது. அதை அனைவரும் பயபக்தியோடு வாங்கி செல்லும் அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். எல்லாரையும் அன்னையாக இருந்து அந்த அம்மை எல்லோரையும் ஆட்சி செய்து கொண்டு எல்லோருக்கும் அருளாசிகளை வழங்குகின்ற அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அந்த ஆடி மாதத்தில் அம்மைக்கு பல்லக்கு திருவிழா நடக்கும் என்றும், வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமாக அலங்காரங்கள் நடக்கும் என்றும், மற்றபடி ஆவணி மாதத்தில் தேர் திருவிழா நடக்கும் என்றும், மிகப்பெரிய விமரிசையான விழாவாக இது நடக்கும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றார்கள். அப்படியே வெளியே நாம் இப்பொழுது போவது அந்த பேச்சியம்மன் சன்னதிக்கு நாம் போகிறோம். பேச்சியம்மன் சன்னதியிலையும் பேச்சியம்மன் என்பது காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கிறாள். இங்கே என்ன விசேஷம் என்றால், அவளுக்கு
மாமிச உணவுகளும் சமைத்து படைப்பது வழக்கம் என்றும் சொல்கின்றார்கள். அங்கே ஒரு தொட்டில் மாதிரி இருக்கின்றது, அதில் கோழிகளை வேண்டிக் கொண்டு அதில் விட்டு அந்த ஒரு பூஜையும் நடக்கின்றது, அதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பல்லக்கு என்பது அங்கு மிகவும் விசேஷமாக தெப்பத் திருவிழா எல்லாம் நடக்கும் என்றும் சொல்கின்றார்கள். அப்படி அந்த பேச்சியம்மனை கும்பிட்டால் குழந்தைகளுடைய பயம், இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இயல்பாகவே ஏற்படக்கூடிய அந்த பயம் எல்லாம் நீங்கி நல்ல தைரியம் வரும் என்றும் சொல்கின்றார்கள். மற்றபடி அங்கே முருகன் இருக்கிறார், காத்தவராயன் இருக்கிறார், மதுரை வீரன் இருக்கிறார், ஐயனார் இருக்கிறார். முக்கியமாக அவளுடைய தல விருட்சமாக ஒரு காலத்தில் புன்னை மரக்காடாக இருந்த இடத்தில் ஒரே ஒரு புன்னை மரம் இருக்கிறது. அந்த புன்னை மரத்தையும் நாம் பார்க்கிறோம். அம்மையும் பின்னாடி இருக்கும் அந்த புற்று, அதையும் நாம் தரிசிக்கிறோம், அதையும் நாம் வணங்குகிறோம். நமக்கு அந்த புற்றானது தானே நமக்கு அம்மையாக இருந்து அருளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு உணர்வோடு அதையும் நாம் வணங்குகிறோம். சுற்றி இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் வணங்கிவிட்டு மனமகிழ்ச்சியோடு மன திருப்தியோடு எந்தவித இடர்பாடும் இல்லாமல் எந்தவித சிரமமும் இல்லாமல் நம் மனதால் பூசலால் மனதால் கோவில் கட்டியது போல நம் மனக்குதிரையை ஓடவிட்டு இத்தனை அழகையும் ரசித்து கொண்டு நாம் அப்படியே வெளியே வந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு, அம்மா எங்களை எப்பொழுதும் நீ காக்க வேண்டும் அம்மா என்ற அந்த ஒரு கோரிக்கையோடு நாம் வெளியே வருகிறோம். உண்ணாம்படி எடுத்து வசந்த பூவா ஓரோரம்மா பத்திரகாளியாம் மாரியம்மா புன்னிமர காட்டுவாசி புத்தில் கொடி கொண்ட முன்னோடி நம்மாத்தா உன்னை நாம் வணங்குகின்றோம் அம்மம்மா தன்னான நானான தன்னான நானான தன்னான நானான என்று நம்முடைய வாயானது அந்த பரவசத்தால் தானாகவே இந்த அவளை பற்றி முணுமுணுக்கிறது. புன்னைவன மாரியம்மா புற்றில் எழுந்தருளுக்கும் தெய்வமம்மா எங்களை நீ காப்பாயம்மா என்று கூறிவிட்டு நாம் அப்படியே நாம் வெளியே வந்து இப்பொழுது நம்முடைய மனதில் இருக்கும் அந்த மனதில் நாம் வரித்திருக்கும் அந்த அம்மைக்கு நாம் நேரடியாக போய் தரிசனம் செய்தாலும் நம்முடைய மனதில் அவளை ஏற்கனவே ஆவாகனம் செய்து வைத்திருக்கிறோம். அவளை தியானம் செய்து அவளுக்குரிய பூஜைகளை செய்து அவளை மகிழ்விக்க வேண்டியது நமக்கு கட்டாயம் அல்லவா? அந்த அம்மைக்கு நாம் இப்பொழுது அங்கு பார்த்தது போலவே அத்தனை அலங்காரங்களையும் நாம் செய்வோம். அந்த தங்கப் பாவாடையை நாம் அவளுக்கு அணிவிப்போம். கஸ்தூரி மஞ்சளில் சந்தனமும் ஜவ்வாது புனுகு அவளுடைய உடலில் பூசி, சந்தனமும் குங்குமமும் அவளது உடலில் பூசி அவளுக்கு நகைகளை அணிவித்து அவளுடைய நிறைய மலர்களை சூடி மலர் மாலைகளை அவள் மேனியெங்கும் சூடி அந்த மனமிக்க மலர் மாலைகளை கொண்டு அவளுக்கு நாம் அர்ச்சனை செய்வோம். அதற்கு முன்பு நிறைய தீபங்களை அவளை சுற்றி ஏற்றி வைத்து ஊதுவத்திகள் பொருத்தி வைத்து சாம்பிராணி புகை காட்டி நெய்யில் மிதத்திடும் சர்க்கரை பொங்கலை பக்தியுடன் செய்த பலகாரங்களையும் அவள் முன்னே பல வகையான பழங்களோடு வெற்றிலை பாக்கோடு அவள் உண்பதற்காக அவள் முன்னே நாம் படைத்திடுவோம். பாவை உனக்கு காராம்பசு பால் எடுத்து கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வைத்து குங்குமப்பூவுடன் ஏலம் சேர்த்து பொற்கிண்ணத்தில் அவள் அருந்துவதற்காக அவளுக்கு வைப்போம். அவளுடைய அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக இளநீர் தயிர் எல்லாவற்றையும் அவள் முன்பு நாம் சமர்ப்பித்து அவளை நாம் வணங்குவோம். ஜோதியாய் ஒளிபவளே ஜோதியாய் ஒளிரும் அந்த அன்னைக்கு நாம் தீபாராதனைகள் செய்வோம். அரிய மானிட பிறவி தந்தாய், அதிலும் உன்னை உணர வைத்தாய், எங்கள் மனதில் நீ அமர்ந்து கொண்டாய், தாழ்வணங்கி உங்களுக்கு வரமாக கேட்கிறோம், தாயே எம்மோடு என்றும் இருப்பாயாக என்று நாம் அவளை பலவிதமாக துதித்து மலரால் அர்ச்சனை செய்து எப்பொழுதும் போல நம்முடைய சிரசானது அவளுடைய பாதங்களில் பட அந்த அவளுடைய பாதங்களிலிருந்து பெறப்படும் அந்த ஒளி நம்முள் பாய்ந்து நம் உள்ளிருக்கும் அத்தனை வினைகளையும் எரித்து நம்முடைய மனதை சுத்தமாக்குவதை நாம் உணர்வோம். சர்வ மங்களமாக மங்களகாரணியாக நிற்கும் அவளை மறுபடியும் பணிந்து நாம் நம்முடைய மனதில் இருக்கும் அவளை நினைத்து சக்தியே போற்றி என்று ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். சக்தியே போற்றி, 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 சக்தியே போற்றி. சர்வமங்களம் நித்ய சுபமங்களம்
அன்னை முத்து மாரியம்மாவுக்கு சுபமங்களம். தேவர்களெல்லாம் தேடி வந்து வணங்கும் அம்மை, மாடுமனை செல்வம் எல்லாம் அருளிடும் அம்மைக்கு சுபமங்களம். தியானம் செய்தோம், மனமகிழ்ந்தோம், ஆரத்தி எடுத்தோம்,